இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அஸ்வமேதம் யாகம் நடத்த ராமபிரான் குதிரையை ஏவி விடுறாங்க. அது பல இடங்களையும் கடந்து வால்மீகி முனிவரின் இருப்பிடமான ஆசிரமத்துக்கு பக்கத்தில் வந்ததுங்க. இந்த ராமருடைய பிள்ளைகளான லவனும் குஷனும் அந்த குதிரையை பிடிச்சு வச்சு மரத்தில் கட்டி வச்சிடுறாங்க. குதிரையை காணாததால் அதனுடைய நிலை அறிந்து வரும்படி முதல்ல ஹனுமனை அனுப்பி விடுறாரு ஸ்ரீராமர். அவரையும் லவனும் குஷனும் சேர்ந்து ஒரு மரத்தில் கட்டி போட்டுறாங்க. யார்? ஹனுமரையும் லவனும் குஷனும் கட்டி போட்டுறாங்க. அதுக்கு அடுத்தது குதிரையை மீட்பதற்காக லக்ஷ்மணரை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அவரையும் லவகுஷர்கள் கட்டி போட்டு வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப கோவம் வந்துருச்சு ஸ்ரீராமருக்கு. அவரே நேரடியாக வந்து தன்னுடைய மகன்கள் என்றும் அறியாத, அது மகன்கள்னு தெரியல இல்லையா, அதனால் அவர்கிட்டயே வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு குதிரையும் மீட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த இடம் தான் வந்து சிறுவாபுரி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ராமாயண காலத்தில்